இன்னைக்கு நம்ம ஒரு ஷர்ட்ட எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்றோம்ன்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த கஸ்டமர் ஒயிட் கலர் ஓவர் சைஸ் ஷர்ட்ல தான் சிம்போட பிக்க பிரிண்ட் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாரு. ஃப்ரண்ட் சைடுல இந்த எஸ்டிஆர் லோகோவையும் பேக் சைடுல இந்த எஸ்டிஆர் பிக்கும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ற ஃபியூசிங் மிஷின். மிஷின் டெம்பரேச்சர் 180 டிகிரியும் ஃபியூசிங் டைம் 25 செகண்ட் தான் நாங்க மெயின்டைன் பண்றோம். அடுத்து ஷர்ட்ல இருந்து சுருக்கத்தெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு வாட்டி நம்ம ப்ரீ பிரஸ் பண்ணிக்கிறோம். ஷர்ட்ல எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம இருந்தா தான் நமக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டிக்கரை நம்ம ஷர்ட்ல கரெக்டான பொசிஷன்ல வச்சு ஃபியூசிங் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 25 செகண்ட் தான் நம்ம வந்து ஃபியூசிங் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் ஃபியூசிங் பண்ணி எடுத்தாச்சு. ஷர்ட்டை ஃபியூசிங் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு நிமிஷம் நம்ம வந்து கூல் டவுன் பண்ண விடணும். அப்பதான் நமக்கு ஸ்டிக்கர் மேல இருக்க ஃபிலிம் பிரிக்கிறதுக்கு ஈஸியா வரும். ஸ்டிக்கர்ல இருந்து ஃபிலிம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஷர்ட் இப்படி தான் இருக்கும். ஃபிலிம் பிரிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி நம்ம வந்து பிரஸ் பண்ணணும். அப்பதான் வந்து ஸ்டிக்கர் நம்ம லைஃப் வரும். இப்போ கஸ்டமர் கிட்ட மாதிரி நம்மளும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் பண்ணி பக்காவா அவுட்புட் எடுத்தாச்சு. இது மாதிரி ஷர்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னா நம்ம K2 டிசைன் DM பண்ணுங்க. எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம்.